நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பார்ட்னர். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, தமிழ் சிலபஸில் டாபிக் வைஸாக ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம். அதில் இந்த முதல் தலைப்பு பார்த்தீங்கன்னா, அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி ஒரு 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன அடைமொழி, அதுக்கு உண்டான பெயர் என்ன, அந்த சான்றோர் பெயர் என்ன, இதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க என் கூடவே சேர்ந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் தியாகப்பர் என போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பாபநாசம் சிவன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தியாகப்பர் என்று போற்றப்படுகிறார். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ அல வள்ளியப்பா. ஸோ அலன்றப்பவே குழந்தை வந்துட்டு அலும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் அல வள்ளியப்பா. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் தென்றல் என பாராட்டப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிக்கா. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ ஆப்ஷன் ஏ தமிழ் தென்றல். ஷெல்லிதாசன் என புனைப்பெயருக்கு உரியவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் பி பாரதியார். ஸோ பாரதியாருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஷெல்லிதாசன். ஸோ ஷெல்லிதாசன்னா பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தத்துவ போதக சுவாமி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ராபர்ட் டி நொபிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வள்ளலார் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இறைவனின் பிள்ளை என அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். இறைவனின் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொழி ஞாயிறு என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஸ்லாமிய தாயுமானவர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குன்னங்குடி மஸ்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குன்னங்குடி மஸ்தான் இஸ்லாமிய தாயுமானவர். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஆட்சி மொழி காவலர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கி ராமலிங்கனார். ஸோ ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு கேட்டால் கி ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்த முதலியார். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், பம்மல் சம்பந்த முதலியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி சங்கரதாச சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விப்ர நாராயணர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ர நாராயணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொண்டரடி பொடியாழ்வார். ஸோ ஆப்ஷன் சி தொண்டரடி பொடியாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சுந்தரர். தம்பிரான் தோழர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தரர். 15வது பாருங்கள். தொண்டசி பரவுவார் என போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சேக்கிலார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உவமை கவிஞர் என்று பாராட்டப்படுபவர் ஆப்ஷன் பி சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி உவே சுவாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி கியாபி விஸ்வநாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவிக்குயில் என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு. 4ஆம் தமிழ் சங்கத்து நக்கீரர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ அரஞ்சன் முகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னாட்டின் பெர்னாட் ஷா என்று புகழப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அண்ணாதுரை. வைக்கம் வீரர் என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார். திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெருமான் ஐயங்கார். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவி ராட்சசன் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
தேசியம் காத்த செம்மல் என போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காலா காந்தி என வர்ணிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காமராஜர். காலா காந்தி அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொல்லின் செல்வர் எனும் அடைமொழியில் கூறப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராபி சேது பிள்ளை. பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா ஏ கிறிஸ்டினா பிள்ளை. ஸோ ஏ கிறிஸ்டினா பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியார். 34வது கேள்விக்கு பாருங்கள். கவியோகி என்று பாராட்டப்படுபவர். கவியோகி என்று பாராட்டப்படுபவர் ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதி. 35வது பாருங்கள். பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ணாதுரை. இங்கே பேரறிஞருக்கு வந்துட்டு அந்த ராக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு அதை பார்த்துக்கோங்க. பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி அண்ணாதுரை. 36வது பாருங்கள். கல்வியில் பெரியவர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பர். 37வது பாருங்கள். புரட்சி கவிஞர் எனும் தொடர் குறிப்பது யாரை? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புரட்சி கவிஞர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 38வது கொஸ்டின் பாருங்கள். பாட்டுக்கொரு புலவன் இத்தொடரால் குறிப்பிடப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கொரு புலவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். 39வது பாருங்கள். பண்டிதமணி என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கதிரேச செட்டியார். பண்டிதமணி கதிரேச செட்டியார். 40வது பாருங்கள். ஆளுடை நம்பி என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரர். ஆளுடை பிள்ளை என போற்றப்படுபவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். 42வது பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எனும் அடைமொழி குறிப்பது யாரேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வே ராமலிங்க பிள்ளை. 43வது பாருங்கள். ரசிகமணி என்னும் அடைமொழிக்குரியவர் ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரநாதன். 44வது பாருங்கள். மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மாதானுபங்கி அப்படின்றதும் ஒன்று. 45வது பாருங்கள். தென்னாட்டு திலகர். 45வது பாருங்கள். தென்னாட்டு திலகர் எனப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வ.உ.சி. 46வது பாருங்கள். காந்திய கவி என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராமலிங்க பிள்ளை. 47வது ஆசு கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீர கவிராயர். ஸோ வீர கவிராயர். 48வது பாருங்கள். உலக உத்தமர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தியடிகள். 49வது பாருங்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர். 50வது கடைசி கொஸ்டின் பாருங்கள். நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி கரிகார சோழன். ஸோ பார்த்தீங்கன்னா நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரிகார சோழன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வந்துட்டு டைப்பிங் ஒர்க் போய்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.